ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎஸ் ரெட்டி புக்கில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 11 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 11. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க, அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். சரி, கொஸ்டினை பார்த்துடலாமா? ஆன் 1/1/2014 a machinery was purchased for 80,000. So 01/01/2014 equal to நியூ மிஷின் ஆர் மிஷின் 1 போட்டுருவாங்க ஈக்குவல் டு 80,000. ஓகேயா? ஆன் 1st July 2016 the machine was replaced by a new machine costing 60,000. ஓகே, வித்துட்டாங்க. அப்போ 01/07 ஜூலை மாதம், ஓகே, 2016 ஈக்குவல் டு சேல் ஆஃப், இல்லை சேல் வராது, இது வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மிஷின் 2 ஃபார் 60,000. ஓகேயா? அதே டேட்டில் 01/07/2016 ஈக்குவல் டு சேல் மிஷின் 1 ஃபார் 16,000. ப்ராக்கெட்டில் எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டுவாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது கேஷ் வர்றதுக்கு பதிலாக ஒரு மிஷின் வெளியில் போயிட்டு இன்னொரு மிஷின் உள்ளே வருது, அவ்வளோதான். ஓகே, ஓகேயா? போட்டாச்சா? அதாவது 80,000 போட்டோம், 60,000 எழுதிட்டோம். ஓகே, 16,000 எழுதிட்டோம். அடுத்தது ஷோ மிஷினரி அக்கௌண்ட் அப் டு 31/12/2016. ஓகே, லெட்ஜர் இஸ் ஈக்குவல் டு 2014, ஓகே, 2015 அண்ட் 2016. ஓகே, தென் இயர் ஈக்குவல் டு January to December. Okay, then depreciation equal to 10% diminishing value method, அப்படின்னா return down value method. ஓகேயா? திரும்ப குயிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மிஷின் வாங்கினது, செகண்டு இன்னொரு மிஷின் வாங்கினது, தேர்டு ஃபஸ்ட்டு மிஷினை செல் பண்ணிட்டாங்க, ஃபோர்த்து என்ன கேட்குறாங்க லெட்ஜரில் 3 இயர்ஸ்க்கு, ஃபிஃப்த்து வாட் இஸ் த கேலண்டர் இயர், ஏன்னா ரொம்ப முக்கியம் டெப்ரிசியேஷன் போடும்போது எந்த மந்த் டு எந்த மந்த்னு பார்க்கணும். அப்புறம் சிக்ஸ்த்து வந்து வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் ரேட். ஓகேயா? இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம், அது ஆன்சர் பார்க்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் வச்சுக்கலாம். ஓகே, எஸ். சரி, ஆன் 1/1/2014 நியூ மிஷின் பாட். ஓகேயா? இதை டிக் அடிச்சுவாங்க. ஸோ ஆன் 1st January 2014 டூ பேங்க் 80,000 போட்டுருங்க. ஸோ இது ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகேயா? மிஷினரி அக்கௌண்ட் போட்டுக்குவாங்க, அதில் பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், டேட், மொத்தம் 3 காலம் வரும். அதே மாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். ஓகேயா? சரி, போட்டாச்சு. இப்போ அடுத்த என்ட்ரி 2016 தான். அப்போ 14க்கும் 15க்கும் டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ December 31 போட்டுட்டு இதுக்குள்ள டெப்ரிசியேஷன் வரும் 80,000 இன்ட்டு 10% இன்ட்டு full year. So 12/12 போட்டா 80,000. ஓகே, ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ்? அப்போ 80 minus 80,000, 80,000 minus 8,000 இஸ் ஈக்குவல் டு 72,000. ஸோ 72 போட்டுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது 2015லையும் நோ அதர் என்ட்ரிஸ், அகெயின் டெப்ரிசியேஷன் எவ்வளோ வரும்? 72,000 இன்ட்டு 10%. ஸோ 7,200. ஓகே, ஸோ பேலன்ஸ் இஸ் 72,000 minus 7,200 equal to 64,800. ஓகேயா? சரி, போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ முக்கியமான இயரில் இருக்கோம், 2016. அங்கே தான் நிறைய நடந்திருக்கு டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, என்ன இருக்குது? நியூ மிஷின் பாட் ஃபார் 60,000. ஸோ 1st July போட்டுவாங்க. ஓகே, 60,000. இது எக்ஸ்சேஞ்சுக்கிறதுனால வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அதையும் எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட், அது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இஸ் 60 minus 16, 44,000 எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஓகே, நீங்கள் டூ பேங்க்னு ஃபுல் அமௌண்ட்டும் போடலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ 44,000 போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிரெடிட் சைடில், அதாவது நம்ம செல் பண்ணியிருந்தா பை பேங்க்னு வந்திருக்கும், கரெக்டாக? அதுக்கு பதிலாக பை ட்ரேடிங் அலவன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, பை எக்ஸ்சேஞ்ச் அலவன்ஸ். ஸோ 16,000. அதே கான்ட்ரா என்ட்ரி வந்துடும். ஸோ
அதாவது 2 பேங்க் 60,000ம் ஓகே பை பேங்க் 16,000ம் சேம் எஃபெக்ட் தான். ஏன்னா நம்ம இங்கே இந்த 16 இங்கே கான்ட்ரா ஆகிடுறோம். ஓகேயா 2 பேங்க் 44,000. அதாவது நம்ம கையை விட்டு காசு 44,000 தான் போகிறது. ஓகே ஓகே ஸோ இப்போ நியூ மிஷினை வந்து 44,000 வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து மிஷின் 2. ஓகே தென் த ட்ரேடிங் அலவன்ஸ் ஓகே போட்டாச்சு. ஓகேயா சரி இப்போ இதுக்கு டிப்ரிசியேஷன் பண்ணணும். இதுக்கு மிஷின் 1க்கு மிஷின் 1க்கு எவ்வளோ வரும் 64,800 இன்ட்டு 10/100 இன்ட்டு ஜூலை மாதம் பண்ணதுனால 6 மந்த்ஸுக்கு 6/12. ஸோ 10% போட்டால் 6,480 வரும். அது 2ஆல் வகுத்தானே அது half ஆஃப் த மந்த் போட்டால் 3,240 வரும். கரெக்டா கரெக்ட் 3,240 வந்துடுச்சு. ஓகே ஸோ அந்த ஓல்டு மிஷினை ஓகே அதாவது 64,800 புக் வேல்யூவை நீங்கள் 16,000க்கு விற்றுருக்கீங்க. ஓகே அப்புறம் அந்த வருஷத்து டிப்ரிசியேஷன் 3,240. அப்போ கண்டிப்பாக லாஸ் தான். ஏன்னா யூ காட் மச் லெஸ் அமௌண்ட் தேன் த புக் வேல்யூ. ஸோ வாட் இஸ் த லாஸ் 64,800 மைனஸ் கரெக்ட் 3,240 மைனஸ் 16,000 போட்டிங்கன்னா 45,560 இஸ் அ லாஸ். ஓகேயா நான் திரும்ப சொல்கிறேன் 64,800 இஸ் த புக் வேல்யூ ஆன் 1st of January 2016. 1st ஜூலை செல் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல டிப்ரிசியேஷன் போட்டுக்குவாங்க. ஓகேயா அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அந்த ட்ரேடிங் அலவன்ஸ் வந்தது போட்டுக்குவாங்க. ஓகே அதுக்கப்புறம் அந்த டிப்ரிசியேஷன் ஃபார் 6 மந்த்ஸ் போட்டுவாங்க விச் இஸ் 3,240. ஸோ சாரி தேர்ட் இஸ் லாஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச். லாஸ் எவ்வளோ 64,800 மைனஸ் டிப்ரிசியேஷன் மைனஸ் வந்த அமௌண்ட். ஓகேயா ஸோ 45,560 போட்டாச்சு. ஸோ இதில் தேர்ட் இஸ் தட் இது தேர்ட் போட்டாச்சு. ஓகேயா ஃபோர்த் பாயிண்ட் என்ன லெட்ஜர். ஸோ 2015-16 ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஸோ இந்த நியூ மிஷின் வாங்கினாங்களே இதுக்கு டிப்ரிசியேஷன் பண்ணணும். இதனுடைய காஸ்ட் ஈக்குவல் டு கரெக்ட் 60,000. ஸோ அதனால தான் 2 பேங்க் 60,000 போட்டால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் 2 பேங்க் 60,000 ஓகே. அதே மாதிரி இங்கே பை பேங்க் 16,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். ஓகே 2 பேங்க் இது வந்து மிஷின் 2ன்னு போட்டுருவாங்க. ஸோ மிஷின் 2 டிப்ரிசியேஷன் ஈக்குவல் டு 60,000 ஓகே இன்ட்டு 10/100 இன்ட்டு ஜூலை மாதம் 6/12. ஸோ 10%னா 6,000 ரூபா. அதில் பாதி ஈக்குவல் டு 3,000 ரூபா. கரெக்டா கரெக்ட் 3,000 ரூபா கரெக்ட். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா முதல் 3 நம்பர் அடுத்தது லெட்ஜர் ஃபார் 3 years 14, 15, 16 போட்டாச்சு. தென் Jan to December கரெக்டு. டெப்ரிசியேஷன் இஸ் 10% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகேயா ஸோ இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஃபைனல் பேலன்ஸ் 57,000. பேசிக்கலி என்ன இந்த 60,000 நியூ மிஷின் ஓகே மிஷின் 2 மைனஸ் 3,000 depreciation correct for 6 months. அப்போ எவ்வளோ வரும் 60 minus 3,000 57,000 வரணும். அதான் வந்திருக்கு. ஏன்னா மிச்செல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். பிகாஸ் அந்த ஃபஸ்ட் மிஷினை வித்தாச்சு. மிஷின் 1 சோல்டு. ஸோ அதுக்கு நம்ம ஆக்சுவலாக 16,000 விற்றுது. ஓகே தென் 3,240 depreciation. Balance 45,560 is a loss. So இந்த 64,800 0 ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது ஒன்லி 60,000 மிஷின் 2 மைனஸ் depreciation. 57,000 is the 2 balance brought down on 1/1/2017. ஓகேயா கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தான் அது. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் நோட்ஸ் வச்சு போடுங்க.
தென் ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்று எடுத்து நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க ஆஸ் யூ என்டர். ஸோ இதுவும் எழுதியாச்சு. ஓகேயா? யா, இது இல்லஸ்ட்ரேஷன் 11. ஓகே, தேங்க்யூ.